வை டாக்கிங் அபவுட் ஆஃபீஸ். வக்கர புத்தி இருக்கிற எந்த ஆணுக்கும் அது எங்கே வேணாலும் நடக்கலாம். வக்கர புத்தி இருக்கிற எந்த ஆணுக்கும் இப்போ நடக்கிறது வெளியே வரமாட்டேங்குது. ஒருவேளை இல்லாததுனால வரலையா? அப்போ அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்லலாம். எனக்கு அப்படி இருந்தது, எனக்கு அப்படி நடந்திருக்கு, நீ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்படி ஃபேஸ் பண்ணு அப்படின்ட்டு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வலியை வெளியே சொல்கிறதுனால விளைவுகள், அதாவது சம்மந்தப்பட்டவங்களோட ஃபேமிலி, அது இண்டஸ்ட்ரினா இப்படி தான் நம்ம அதை அப்படி நினச்சிருக்க முடியாது. நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் மர்டர் பண்ணதாக இருக்கட்டும், ரேப்பு இது நடந்ததாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சைடில் இருக்கிற பனிஷ்மெண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா அடி உதவுற மாதிரி அனந்தமே உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி பை லா பாஸ்டில் வெளியே வர்றதை விட இப்போ யாருக்காவது நடக்குது அப்படி ஹராஸ் ஆகுறாங்க அப்படின்னா தைரியமாக வெளியே வரணும்னு நான் சொல்லுவேன். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட விஜய் சந்திரசேகர் மேம் அண்ட் லவ்லி சந்திரசேகர் மேம் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா எந்த விஷயத்தில் உங்களை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க? எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. என் பர்சனல் லைஃப், கரியரில், ஸ்கூல், காலேஜில் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ். ஐ மீன் டிப்ஸ், அட்வைஸஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஆக்டிங்கில் கூட அஃப்கோர்ஸ் நான் அம்மா கூட தான் நான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் கேட்பேன் அண்ட் நிறைய டிப்ஸ் எல்லாம் எடுப்பேன் ஆக்டிங் நடக்கும் போது. ஸோ யா, அம்மா ஃபுல் எக்ஸ்பிரசிவ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். எக்ஸ்பிரசிவ் இந்த சென்ஸ் வெளிப்படுத்துறதுல, வீட்டில் அந்த அஃபெக்ஷன் வெளிப்படுத்துறதுல மெசேஜ் மூலமாகவோ இல்லை அந்த மாதிரி இல்லாமல் வார்த்தைகளால் வெளிப்படுத்தணுன்ட்டு ரொம்பவே அவங்க முதல்லேருந்தே அப்படி தான். நிறைய பேர் பட் ஆனால் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. பிகாஸ் எஸ்பெஷலி இந்த இது வந்ததுக்கப்புறம், ஆமாம், அந்த ஹாப்பி பர்த்டே எல்லாம் பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டோம், மெசேஜஸ் அனுப்பிச்சிடுவோம். ரிலேட்டிவ்ஸ்லேயும் சரி, குரூப்ஸ்லேயும் சரி, நம்ம ரிலேட்டிவாக இருந்தால் கூட அப்படி பழகிட்டோம் நம்ம. தட் இஸ் நாட் குட், தட்ஸ் நாட் ஹெல்தி. எப்படி அவங்க ஆக்டிங்கை எடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ பாலச்சந்தர் சார் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹவ் ஹேட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு லைக் கிடைக்கலன்னா அவங்க எப்படி ஆக்டிங்கை எடுத்துக்கு போகிறாங்க? நீங்கள் அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் முதல்ல அவங்கக்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று, இந்த ப்ரொஃபஷனை சீரியஸாக எடுத்துக்கோ. இட்ஸ் நாட் அ டைம் பாஸிங் ப்ரொஃபஷன். ஏன்னா யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட். நீ ஒரு இடத்துக்கு நீ நிற்கணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ சீரியஸாக எடுத்துக்கணும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்ம சீரியஸாக எடுத்து செயல்பட்டால் தான் அது அதோட ரிசல்ட்டும் அதோட எண்டும் தெரியும். சும்மா டைம் பாஸுக்கு வருதேன்னு சொல்லிட்டு பண்ணுறதோ, இல்லை ஃப்ரீயாக இருக்கேன்னு பண்ணுறதோ, இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது எல்லாம் இப்போ பட்டிங் ஆர்டிஸ்ட்கெல்லாம் கூட நான் தான் சொல்லிட்டு டேக் சீரியஸ். ஸோ ஷி இஸ் வெரி சீரியஸ் அபவுட் திஸ் ப்ரொஃபஷன். ஸோ உங்களுக்கு எந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணால் ஐ கேன் லைக் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு தோணுது, ஆர் உங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கும்னு தோணுதுன்னா யாராக இருக்கும்? ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனில் நிறைய டைரக்டர்ஸ் வராங்க, நிறைய புது புது டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க. எனக்கு எல்லாருமே கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் த ஓஜி வெற்றிமாறன் சார், பாரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார், அஃப்கோர்ஸ் நான் கூட டெஃபினெட்லி ஐ லைக் டு ஒர்க். ஏன்னா ஐ லைக் அவங்க உமன் கேரக்டர்ஸ் கூட நல்லா போர்ட்ரே ஸ்ட்ராங்கா காட்டுறவங்க. இவங்க இந்த டைரக்டர்ஸ் எல்லாமே விமன் கேரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த புது புது டைரக்டர்ஸ் ஹூஸ் டன் பார்க்கிங் அண்ட் லைக் குட் நைட், லவ்வர், அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் வருது. ஸோ ஐ லைக் டு ஒர்க் வித் தெம் ஆல்சோ. ஆக்ட்ரஸை இன் ஒன் ஆர் த அதர் வே ரொம்ப ஜட்ஜ் பண்ணியே இப்போவும் பார்க்குறாங்கங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கா? நடிகை தானேங்கிற ஒரு தாட் இருக்கிற மாதிரி ஹேவ் யூ எவர் ஃபெல்ட்? ஒரு ஜட்ஜ்மெண்டலான சொசைட்டியில் இருந்தாலும் ஜட்ஜ்மெண்டல்னு நாட் ஓன்லி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துலேயும் இருக்குது. இந்த துறையில் அதாவது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இப்போது அழுக்கு மனசு உள்ள அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இது நம்ம இண்டஸ்ட்ரியில் தான் எப்படி இருக்குது, ஒருத்தரை ஒரு கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னும்போது அது எல்லா துறையிலையும் இருக்குது. எல்லாத்துலையும் அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி நம்மளை அனாட்டமி மாதிரி நம்மளை எப்படி போட்டுக்கிட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம கையிலையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
பட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நிறையவே இருக்குது, எல்லா துறையிலையும் இருக்குது. கொஞ்சம் ஸ்டாம்ப் பண்ணுறது ஜட்ஜ் பண்ணுறது எல்லா துறையிலையும் இருக்குது. அது நம்ம இந்த துறை தான் இந்த துறை தான் சொல்லவே முடியாது. பெண்ணை மதிக்கிற யாராக இருந்தாலும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஆண்களை பற்றி சொல்கிறேன். இப்போது அந்த ரெஸ்பெக்ட்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் கொடுத்துக்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட். மியூச்சுவலாக நம்ம ஒரு ஆணை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவும் கூடாது, ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இல்லையா? இப்போ இந்த மீ டூ மூமெண்ட் வந்ததுக்கு அப்புறம், இப்போ கேரளால ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் சோ மெனி பீப்புள் வெளில வந்து தே ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் சொல்றாங்க. மேபி 20 இயர்ஸ் முன்னாடி நடந்தது இப்போ வந்து சொல்றாங்க. ஸோ அந்த சமயத்துல அவங்க சொல்லாததுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நாட் ஓன்லி இன் ப்ரொஃபஷன் எல்லா துறையிலையும் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டா கூட சில சில வீடுகள்லேயே நடக்கும். வை டாக்கிங் அபவுட் ஆஃபீஸ்? வக்கர புத்தி இருக்கிற எந்த ஆணுக்கும் அது எங்கே வேணாலும் நடக்கலாம். வக்கர புத்தி இருக்கிற எந்த ஆணுக்கும். ஸோ அது வந்து ஒரு சில பேர் அந்த மாதிரி கெட்ட அனுபவங்கள் சில பெண்களுக்கு கிடைக்குது. மீடியாவில் ஆஸ் யூ சே, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மீடியா பப்ளிக் ஃபிகர்ஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இவங்க மேலே இருக்கிறதுனால அது வெளியே வருது. வெளியே வராத சில கசப்பான கதைகள் எவ்வளவோ இருக்குது. ஏன் வீடுகளிலே சில இது நடக்குதுன்னு நம்ம காதுபட கேட்குறோம். நம்ம நிறைய பேர் இப்போ எங்ககிட்ட வரவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாமே கூட சில ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஆயிட்டேன் அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் அது. ஸோ அதுதான் அது ரெண்டு இதில் என்னென்னா, அந்த வக்கர புத்தி இருக்கிற எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு இது இருக்குது. அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இந்த மீ டூ மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் மோர் அபவுட் இட். பிகாஸ் இப்போ இருக்கிற தைரியம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் வெளியே சொல்கிறதுக்கு. அதை வந்து இப்போ வெளியே வர்றது வந்து அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றது நம்ம அதை விவாதிக்க வேண்டாம். பட் இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து டெஃபினட்டாக போல்டாக இருக்கணும். லேர்ன் டு சே நோ. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது 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 ஒன்று. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. தைரியமாக ஃபேஸ் பண்ணுற தன்மை வந்து நமக்கு இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா எஜுகேஷன். நான் எப்போவுமே சொல்லுவேன், நல்ல ஒரு எஜுகேஷன் இருந்தாலும் ஒரு தைரியம் தானாக ஆட்டோமேட்டிக்காக வரும். பாவப்பட்ட பெண்கள் மட்டும்தான் அன்றைக்கி பேசாமல் இருந்தாங்க. அதாவது ரொம்ப வாய்ஸ் இல்லாதவங்க. ஸோ இப்போ அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வெளியே வருது தவிர இப்போ நடக்கிறது வெளியே வரமாட்டேங்குது. ஒருவேளை இல்லாததுனால வரலையா என்னன்னு ஒன்று புரியல. ஸோ அப்போது அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்லலாம், எனக்கு அப்படி இருந்தது, எனக்கு அப்படி நடந்திருக்கு, நீ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ஃபேஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்லணும். ஒருவேளை இந்த வெளியே வர்றது அது மாதிரி இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது அப்போ ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்கும் வரும் சம்டைம்ஸ். பட் இப்போ வர்றதும் ஒரு விதத்தில் ஒரு ஹெல்தியான ஒரு இதுதான்ட்டு நானும் சம்டைம்ஸ் திங்க் பண்ணுறது உண்டு. பட் ஒரு பக்கம் வந்து இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் இந்த வலியை வந்து வெளியே சொல்கிறதுனால அது விளைவுகள், அதாவது சம்மந்தப்பட்டவங்களோட ஃபேமிலி, தப்புங்கிறது தப்பு தான். அப்போ பண்ணாலும் தப்பு தான், இப்போவும் பண்ணாலும் தப்பு தான். இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சைடில் கோபமும் வருது, இப்படி கூட இருந்திருக்காங்களா அப்படின்னு. ஒரு சைடில் அந்த ஃபேமிலி தவிப்பு இருக்குது பாருங்கள். ஒரு கௌரவமாக இப்போ வாழுற அவங்களோட வாழ்க்கையில் இப்படி வந்து வெளியில் வர்றதை வந்து அது எவ்வளோ வலி அது. ஸோ அது ஒரு ரிக்ரெட் பண்ணுறாங்களா இல்லையா? ரிக்ரெட் பண்ணணும். ஆமாம், இல்லை நான் தப்பு செஞ்சுருக்கக்கூடாது, தெரியாத ஒரு வயசில் நான் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு மனிதர் பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்குது. கடவுளே கூட மன்னிப்பார். கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணால் அது நல்லதுன்னு இந்த விஷயம். அது இப்போ கொஞ்சம் கம்மி. அந்தந்த இடத்துல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸு மர்டர் பண்ணதாக இருக்கட்டும், வெளியே சில ரேப்பு இது நடந்ததாக இருக்கட்டும்,
ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் சொன்ன மாதிரி அரப் சைடில் அந்த சைடில் இருக்கிற பனிஷ்மெண்ட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா, எப்போவுமே அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி பை லா அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை இங்கே வந்து ஸ்ட்ராங்காக பண்ணாங்க அப்படின்னா அது நிறையவே அவாய்ட் ஆகும். அது பை லா ஐ திங்க் அவர் கண்ட்ரி நீட்ஸ் ஸ்ட்ராங் ரூல்ஸ், ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட்ஸ் இருந்தால் தான் அது வந்து பயம்ன்றது இருக்கும் அது. அது இல்லையோன்ட்டு கொஞ்சம் லேகிங் இதுவாக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ இப்போ நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி பேசும்போது, இப்போ நம்ம அவ்வளவா கேள்விப்படுறது இல்லன்னு சொன்னீங்கல்ல மேம். ஸோ அந்த ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் விட்னஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்க இண்டஸ்ட்ரியில ஒரு இல்லை, சேஞ்ச் வந்திருக்கா? சிலது வெளியில் வரலையோன்னு தோணுது. நான் சிலது கேள்விப்படுறேன் தான். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கண்ணால் பார்க்குறது போய், காதால் கேட்குறது போய், தீர விசாரிக்கிறது மெய்ன்னு சொல்லுவாங்க. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ இருக்கிறது வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். பாஸ்ட்டில் வெளியே வர்றதை விட இப்போ யாருக்காவது நடக்குது, அப்படி ஹராஸ் ஆகுறாங்க அப்படின்னா தைரியமாக வெளியே வரணும்னு நான் சொல்லுவேன். வெளியே வராமல் ஒரு வேளை அது இருக்குது அப்படின்னா அது அவங்களோட விருப்பம் தானம்மா அது. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து யாரோட லைஃப்லையும் நம்ம இன்டர்ஃபியர் ஆக முடியாது. விருப்பங்கள் தான் அது. நல்லபடியாக இருக்கணும்னு விருப்பம் தான். நம்ம கெட்ட பாதையில் போகணுன்றதும் விருப்பம் தான். உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ அது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக அது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளை வந்து நம்ம சுற்றியும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி ஒரு லைன் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிந்திக்கணும். இதனால் விளைவுகள், ஏன்னா இன்றைக்கி வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போது ஒரு இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு தொந்தரவு நமக்கு இருக்குன்னு நினைக்கும்போது அது நோன்னு சொல்லிட்டு வருது தான் என்னோடய அட்வைஸ். முடிஞ்சால் பகிரங்கப்படுத்து, டீச் அ லெசன் டு தட் பர்டிகுலர் பர்சன். இல்லை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா மூவ் ஆன். அதுதான் நான் சொல்லுவேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஆனால் கொண்டு வரணும் வெளியே. அந்த மேட்டர் கொண்டு வந்தால் தான் அது வந்து ஒரு பயம். இப்போ நமக்கு லாவில் எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோமோ, அட்லீஸ்ட் இதாவது கொஞ்சம் நிப்பாட்டணும். அதான் அது மெஜாரிட்டி அப்படியும் வர ஒரு இது இருக்கு. இண்டஸ்ட்ரினாலே இப்படிதான் ஒரு கண்ணு வரதும் இல்லை, அது ரொம்ப தப்பு. அது இண்டஸ்ட்ரினா இப்படி தான் நம்ம அதை அப்படி நினச்சிருக்க முடியாது. நிறைய பேர் என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன். நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேலை வாங்குறவங்க, எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் அந்த 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 ப்ரொஃபஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறவங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு அம்மா கூட இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களே, நான் ஆஸ் அ மதர் அண்ட் டாட்டர் நீ வெளில போகும்போது இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவேன், அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்? இல்லை, அந்த மாதிரி நான் என்றைக்குமே அந்த கான்வர்சேஷன் நான் வச்சுக்கிட்டது இல்லை. பிகாஸ் ஐ நோ ஹவு ஷி வில் டீல். அதுதான் நானே அவங்க கட் பண்ணுவேன். ஓகே, அவங்க தெரியும் தட் அம்மாவே அவங்க கட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஷி பீயிங் மை டாட்டர் இருக்குது. அதுதான் நான் வந்து ஒரு கேரக்டரை நீ உனக்குள்ள டிசிப்ளின் வச்சுக்கோ, அது மட்டும் தான் நான் சொல்வேன். மற்றபடி வந்து அம்மாவுக்கு பிடிக்கல, பெரியவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுனால நீ வந்து இது தப்பு போல இருக்குல்ல, உனக்கு தெரியணும் எது தப்பு எது இல்லைன்னு உனக்கு புரியணும். அதுதான் நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. யாருமே அந்த மாதிரி அப்ரோச் பண்ணல. தே நோ ஹவ் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கிறாங்கம்மா, எல்லாருமே அப்படி இல்லை. ஸோ இப்போ மேம் லெஜெண்ட்ஸ் கூட இப்போ பாரதி ராஜா சாராக இருந்தால் கூட, இப்போ பாலச்சந்தர் சார் மாதிரி லெஜெண்ட்ஸோட இதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைக் த்ரூ அவுட் த ஹோல் த இயர், இவ்வளோ வருஷத்தில் ஒரு விஷயம் which have helped you in all cinemas, லைக் அவங்களோட படம்னு இல்லை, பட் அவங்க படத்தில் நடித்ததுனால இது எனக்கு என்னோட கரியர்லேயே இல்லைனா பர்சனல் லைஃப்லேயே இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா அது என்னவா இருக்கும்? சி எவ்ரி ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படங்களுமே எல்லா டேரக்டர்ஸ், பெரிய டேரக்டராக இருக்கட்டும், சின்ன டேரக்டராக இருக்கட்டும், இப்போ நான் நினைக்கிறது வந்து எங்கேருந்தோ வந்து திடீர்னு சூப்பர் ஹிட் கொடுத்துட்டு போகிறாங்க புது டேரக்டர்ஸ். இப்போ அவங்களை நான் எங்கே வச்சு பார்க்குறேன்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸை வியந்து போயிருக்காங்க.
யாரும்மா இவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு காலத்தில் வந்து ஒரு 10-15 படங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக இருந்து கால் செருப்பு தேய கம்பெனிஸ் இறங்கி ஏறி எழுதி உட்காந்து நிறைய பல நாட்கள் தூங்காமல் இருந்து பண்ணவங்க தான் ஒரு பெரிய ஒரு எஸ்பி முத்துராமன் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப 19, 20, 25 இயர்ஸ் 26 இயர்ஸ்குள்ளே 30 இயர்ஸ்குள்ளே வந்து பயங்கரமாக ஒரே படத்தை வந்து அவங்க டைரக்ட் பண்ணும்போது ஒரு சில படங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் படம்னு தெரியவே தெரியாது நமக்கு. இதுவும் 50 படங்கள் பண்ணின ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு ஹேண்டில் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் மாதிரி சிலது இருக்குது. அதனால் நான் பார்க்குற கண்ணோட்டம் என்னென்னா எவ்ரி நியூ யாராக இருந்தாலும் என் முன்னாடி ஐ வில் திங்க் தட் ஹீஸ் மை லெஜண்ட் டைரக்டரோ ஹீஸ் மை யூனோ டைரக்டர் அப்படிங்கிறது எனக்கு இது என்னோடய ஃபஸ்ட் படம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். என்னை மாற்றி இருக்குது இவங்கக்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லணும். டெஃபினட்டாக பல வருடங்களுக்கு முன்னாடி கேபி சார் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அந்த டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணாலே அவங்களோட ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே இண்டஸ்ட்ரியிலே ஒரு தனி மரியாதை இருக்குது. பாலச்சந்தர் சார் ஸ்கூல் நம்ம இவ்வளோ நடித்தா கூட எவ்வளோ அப்படி நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டேஷனும் நிறைய இருக்குது. பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்ட் நீங்கள், உங்களுக்கு என்னம்மா நான் சொல்லிக் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, புதுசாக கற்றுப்பேன் ஏதாவது, அப்படி தான் சொல்லுவேன். ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு சின்ன ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த லெஜெண்ட்ஸோட. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்தோம் அப்படின்ன உடனே டெஃபினட்டாக ஒரு பயங்கர மரியாதை. அது அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது எப்பயாச்சும் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கா? இப்போ இல்ல, அது லைக் அட் த இனிஷியல் ஸ்டேஜஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால லைக் நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா இல்லை, பண்ணணும். அது என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ரைட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில டைமில் வந்து சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து கெஞ்சி கேட்பேன், இல்லைங்க நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா சொல்லுங்கள், நீங்கள் நினச்சது வந்திருக்கா. இப்போது நான் கேட்பேன். இப்போ நான் ஒரு புது படம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் டைரக்டர் தான். அவங்கக்கிட்ட நான் கெஞ்சி கெஞ்சி கேட்பேன், நீங்கள் நினச்சது கரெக்டாக வந்திருக்கா, கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள், தயவுசெய்து சொல்லுங்கள். டோன்ட் திங்க் தட் உங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணாதீங்க, சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்பான். நான் நினச்சதை விட ஜாஸ்தி வந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ ஒரு சில டைமில் நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுனால ஆமாம்மா எனக்காக 1 more இப்படி பண்ணுங்களேன் அப்படின்னு கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ இதை வந்து நான் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் கொடுப்பேன். நம்ம ஃபிக்ஸாக இருக்கக்கூடாது ஒரு இதில், இல்லையா? நான் சொல்கிறது இப்போ மாமன் அப்படிங்கிற ஒரு படம், பிரசாந்த்ன்னு சொல்லிட்டு விலங்கு எடுத்தவர். அவர்கிட்ட நான் போய் கேட்குறது, ஐம் டூயிங் அ பியூட்டிஃபுல் ரோல், அதில் அந்த இதில் வந்து ரொம்ப நல்ல ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பண்ண உடனே ஒரு ஷாட்டுக்கும் கை தட்டுவாங்க, அந்த மாதிரி. அப்போ கூட நான் அது வந்து இப்போ என் மூளைக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். அது ஆஹா நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் கை தட்டுறாங்களேன்னு. அப்போது எனக்கு எப்போவுமே எனக்கு திருப்தியே இருக்காதுப்பா. நான் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, அப்படி பண்ண, எஸ்பெஷலி ரூமுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி நான் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன், ஏன் நான் இந்த மாதிரி பண்ணேன், இப்படி பண்ணியிருந்துருக்கலாமேன்னு தோணும். அப்போ நான் மறுநாள் போய் கேட்பேன் டைரக்டர்கிட்ட, சார் இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் நான் அப்படின்னாம்மா, அதுதாம்மா ஒரு ஆர்டிஸ்ட் இருக்க வேண்டிய ஒரு குணம், நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து எனக்கு கேளுங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் இப்படி பண்ண முடியுமா, கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா, கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அம்மாவோட கரியர் லைஃப்ல இருந்து ஒரு விஷயம் எனக்கு எடுத்துக்கணும்னு இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? லைக் ஆஸ் பாசிட்டிவ்லி டிசிப்ளின் அண்ட் அதுதான் I was going to say. I mean, அம்மா எப்படி ஹம்பிளாக இருப்பாங்க அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் அந்த விஷயங்கள்ல நான் எடுப்பேன். ஆமாம், ரொம்ப அதுதான் லைக் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுகிறாங்க எல்லாருமே. நான் ஏன் கேட்டேன்னா, இனிஷியலா இப்போ அவங்க லைக் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய நமக்கு கியூரியாசிட்டியில் நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? இப்போ வீட்டில் இருந்து இப்படி கேட்குறதெல்லாம் இருந்திருக்கா அவங்களுக்கு? அம்மா எப்படிம்மா இது எப்படிம்மா பண்ணீங்க, இது எப்படிம்மா பண்ணீங்க, இந்த டைமில் என்னம்மா நடந்துச்சு, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது இருக்குது, பண்ணுறதெல்லாம் இருக்குது. பட் அவங்க வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறது வந்து என்னோடய பாடி லாங்குவேஜை. அது நான் எப்போவுமே சொல்லுவேன். அது ஆக்டிங்கில் அந்த பாடி லாங்குவேஜ் ஐ திங்க் அம்மாலேருந்து கொஞ்சம் வந்துச்சு, மேபி ஜீன்ஸில். ஸோ ஒரு சின்ன சீன் கூட நான் என் ஹேண்ட்ஸ் நிறையா நான் மூவ் பண்ணுவேன், லைக் ஷர்ட் டச் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ ஐவ் டேக்கன் இட் ஃப்ரம் ஹர். பர்சனல் லைஃப்பில் ஆல்வேஸ் வாண்ட் ஹர் டு பி வெரி
ஹம்பிள் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல், தலைக்கு ஏறக்கூடாது. இவங்களோட பொண்ணு நான் அப்படிங்கிறத வந்து இன்ஃபேக்ட் அது விரும்பவும் மாட்டாங்க அவங்க. நிறைய பேருக்கு இவங்க என் பொண்ணுன்னு தெரியாது. அவங்க சொல்லிக்கவும் விரும்ப மாட்டாங்க. நானும் அப்படியே விட்டுடுவேன். என்னோடய டேலண்ட் பேசணும், என்னோடய ஒர்க் பேசணும் அப்படின்ற தன்னடக்கத்தோடு இருக்கணுன்ட்டு நான் அடிக்கடி சொல்கிறது அது ஒன்று தான். பட் ஆனா நான் ஃபர்ஸ்ட் தில்லுமுல்லுக்கு நான் வரதுக்கான ரீசன் என்னன்னா, நான் போட்டோ பார்த்தேன்னா இவங்கள மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? சின்ன வயசுல நீங்க இல்லை, எல்லாருமே கூப்பிடுவாங்க மினியேச்சர் விஜயமா மினியேச்சர் அப்படின்னு. உங்க சின்ன பொண்ணு அப்படியேதான்? அவங்க பெரியவங்க, இவங்க தான் சின்ன பொண்ணு. பெரியவங்க டாக்டர். அவங்க எப்படி இருப்பாங்க? லைக் சின்ன வயசுல அதே மாதிரி தான் இருப்பாங்க? அவங்க அப்பா மாதிரி. Yeah, ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சேம் தே லுக், பட் ஷீ லுக்ஸ் பிக் பில்ட் தேன் ஹர். ஆமா, அவங்க இவங்களை விட கொஞ்சம் ஜோலியா இருப்பாங்க அந்த மாதிரி. நான் அம்மா மாதிரியே இருக்கேங்கிற ஒரு இது இருக்கு அவங்களுக்கு. லைக் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு கொஞ்சம். எனக்கு அந்த போட்டோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அதை வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். லைக் ஒரே மாதிரி இருக்கீங்களே, லைக் சின்ன வயசுல அதே மாதிரி அந்த போட்டோ கண்ணு தான் மெயின் ஹைலைட். அவ்வளோ பெருசா அது ஒரே மாதிரி இருக்குங்கிறது. அடுத்து இப்போ மேம் மேல் டேரக்டர்ஸ் நம்ம பேசிட்டோம். அதே மாதிரி ஃபீமேல் டேரக்டர்ஸ் கூட இப்போ சுஹாசினி மேம் கூட, லக்ஷ்மி மேம் கூடலாம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? டேரக்டர்ஸ் நம்ம ஷூட்டுன்னு வரும்போது, ஆக்டுன்னு வரும்போது இட்ஸ் ப்ரொஃபஷன்னு இருக்கும். பட் எங்கேயாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஒரு மேல் டேரக்டர்ஸ் ஒரு விஷயம் பார்க்குறதும், ஃபீமேல் டேரக்டர்ஸ் ஒரு விஷயம் பார்க்குறது. எனக்கு வந்து டைரக்டர் தான். எனக்கு ஃபீமேலாக இருந்தாலும் மெயிலாக இருந்தாலும் டைரக்டர் இஸ் அ டைரக்டர். ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க, ஃபீமேலில் சஸ்டெயின் ஆக மாட்டேங்கிறாங்க. சஸ்டெயின் இன் த சென்ஸ் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வேலை பளுவுகளாலேயோ இல்லை வேறு என்ன விஷயங்களாலும் தெரியல, தொடர்ந்து பண்ணணும். நான் அதனால தான் லக்ஷ்மி கிட்ட கூட, நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் கிட்ட சொல்கிறது, டோன்ட் லீவ் இட், கீப் ஆன் டூயிங் இட். கேப் கொடுக்க வேணாம். இப்போது ரேவதி நல்ல ஒரு இயக்குனர், அவங்க சுஹாசினி நல்ல இயக்குனர் அவங்க. ஸோ சுதா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, பெருமையாக இருக்கு. தேவயானி மேம் ஆக்சுவலி இப்போ டைரக்ட் பண்ணுறாங்களா? ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி போறாங்க. தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, வெரி நைஸ். நிறைய வரணும் இந்த இதில், நிறைய வரணும். ஆக்சுவலாக ஈவன் காயத்ரி சங்கர் தெரியும், அவங்க கூட நான் ஒர்க் பண்ணாங்க ஷார்ட் ஃபிலிம்க்கு. ஆமாம், அவங்க டைரக்ட் பண்ணாங்க அந்த காயத்ரியா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரில்லியண்டான டைரக்டர். ஆமாம், இட்ஸ் வெரி குட் இது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நிறைய காணாமல் போயிடக்கூடாதுன்றேன். நான் அது பண்ண நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஹிந்தியில் ஒரு அபர்ணா சேன் மாதிரி அந்த மாதிரி பண்ணணும். அது என்ன ஆகுதுன்னா, ஆஸ் அ மதர் நிறைய பேருக்கு வந்து இந்த ருட்டீன்குள்ளே வந்து அவங்க வருவாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, திருப்பியும் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்கிரிப்டுக்குள்ளே உட்காரத்துக்கு அவங்க ஃபேமிலியில் இந்த சில்ட்ரன் ஒரு கிராண்ட் சில்ட்ரனோ வாட் எவர் ஸோ அந்த ஃபேமிலியில் விழுந்துருவாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அ மதர். அவங்க ப்ரையாரிட்டி வந்து ஃபேமிலி, ப்ரையாரிட்டி வந்து பாண்ட்ஸ். அந்த பாண்ட்ஸ்னு என்ன, கெரியர் பக்கம் ரொம்ப செலுத்த முடியல, அவங்க மெனக்கட முடியல. அது எனக்கு ரொம்ப வலிக்கும். அது ஐ எம் வெரி ப்ரவுட் தட் காயத்ரி புஷ்கர், அப்புறம் நம்ம சுதா, இவங்க எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஈஸியான டாஸ்க் இல்லைங்க, டு பேலன்ஸ் ஹவுஸ் அண்ட் டைரக்டர்ஸ். இப்போ மெயில் டைரக்டர்ஸ்க்கு என்னென்னா, அவங்களுக்கு வெறும் டைரக்ஷன் தவிர வேறு எந்த ஒரு கவலையும் கிடையாது. வீட்டு பற்றின ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லை அவங்களுக்கு. கவலை இந்த சென்ஸ் அவங்க இருக்கணும்னு கிடையாது இல்லையா. வீட்டில் அவங்க தான் மதர் இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்கன்ற ஒரு ஸ்டாண்ட் பை இருக்குது அவங்களுக்கு. பட் ஃபார் மதர்ஸ், ஃபார் விமன், வி டோன்ட் ஹேவ் எனிபடி எல்ஸ். மல்டி டாஸ்கிங்கை நம்ம இருக்கோம். அதுதான் அந்த ஆஸ் அ உமன் ஆன் திஸ் ஸ்பெஷல் டே நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறது வந்து, வி ஆர் மல்டி டாஸ்கிங்னா நம்மளால் முடியாது அப்படின்னு நான் ஃபெமினிசமாக நான் பேசலை, ஜென்ரலாக இயல்பாகவே சொல்கிற. ஒரு சின்ன ஒரு காய்கறி கடை பூ விற்கிறவங்களும் சரி, அவங்க அவ்வளோ எக்ஸல் ஆகுறாங்க, மல்டி டாஸ்கிங்காக இருக்காங்க. எதுவுமே பெருசாக அவங்க வந்து இது என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். அதுதான். பட் மென் அகெயின் ஐ டோன்ட் புட் தெம் டவுன், தேர் ஆல்சோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங். பட் இயல்பாக காட் க்ரியேஷன் என்னென்னா, அவங்க கஷ்டப்படுறாங்க வெளியே மட்டும், வீட்டுக்குள்ளே கஷ்டமே கிடையாது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஃபார் விமன் இட் இஸ் சேலஞ்சிங். எப்பயாச்சும் நீங்கள் டைரக்ஷனுக்குள்ளே வர அந்த ஐடியா எப்பயாச்சும் தோணியிருக்கா? அந்த ஏரியாக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு டைரக்டருங்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது.
படத்துக்கு வெற்றி, படத்துக்கு படம் நல்லா இருந்தாட்டாலும் நல்லா இல்லாட்டாலும் அது அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் டைரக்டர். அந்த டைரக்டருக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ். அதனால் நான் அமைதியாக நிம்மதியாக எங்கேயோ இருக்கேன். என்ன ஏதாவது கேரக்டர் கூப்பிட்டா போகிறேன், பண்ணிட்டு வரேன். ஸோ டைரக்ஷனுங்கிற ஒரு தாட்டே எனக்கு வரலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். அந்த ஏரியாக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆர்டிஸ்டாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் தெரியாது ஹவு இட் இஸ். மேபி ஃபியூச்சர்ல நடக்கலாம். நான் அது நம்ம கையில் இல்லை, எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். வாட் இஃப் ஷீ ஹேவ் an ஐடியா ஆஃப் டைரக்டிங் அ மூவி? அது உங்ககிட்ட வந்து யூ ஹேவ்? சொல்ல முடியாதுப்பா, சொல்ல முடியாது. நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, ஒரு காலத்தில் நான் ஆங்கர் இருந்தேன் நான் சொல்லி நாளைக்கு நீங்கள் பெரிய இயக்குனர் கூட ஆகலாம். எனிபடி கேன் டூ எனிதிங். இல்லை உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா? இன்னொரு ஒரு தாட் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி வரும்போது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன், நம்ம ரோட்ல போகும்போது சுச்சுவேஷன் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இல்லை சம்டைம்ஸ் இந்த கிளைமேக்ஸஸ் எல்லாம் சில டைமில் சொதப்புவாங்களே சில பேர். அப்போ தோணும் எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே, அது தோணும். பிகாஸ் ஐ எம் இன் த இண்டஸ்ட்ரி. அது தோணும், எல்லாருக்குமே வர்றது தான். சாதாரணமான மக்களேங்க தியேட்டருக்குள்ளே உட்காந்துருக்குன்னு அத்தனை பேரும் இயக்குனர்களுங்க. அவங்களுக்கு அவ்வளோ தெரியுது, அவ்வளோ சென்ஸ் இருக்குது, அவ்வளவு ஈஸியாக அவங்கள வந்து எளிதாக நம்ம வந்து ஏமாத்திட முடியாது. அந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் ஒரு படம் அப்படின்னா ஒரு டைம் பாஸுங்க உட்காந்துட்டு கை தட்டிட்டு போகிறவங்க ஒன்றுமே யோசிக்க மாட்டாங்க. இப்போ பிகாஸ் ஆஃப் ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போசர் எல்லாருக்குமே தெரியுது. ஷார்ட் தெரியுது, எடிட்டிங் தெரியுது, டைரக்ஷன் தெரியுது. ஸோ அவங்களுக்கே அவ்வளோ நாலேஜ் இருக்கும்போது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் இருக்கும்ல. கண்டிப்பா கொஞ்சம்லாம் இல்லை, கொஞ்சம்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல தான் அம்மா நமக்கு எவ்வளோ நம்ம லைஃப்ல இம்பார்ட்டன்ட்னு புரியற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த 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 ஜென்ரேஷன்ல எப்படி அந்த ஒரு பாண்டிங்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ லைக் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். இந்த சில இப்போ எல்லாருமே வந்து ஒர்க்கிங். இப்போ நான் சினிமாவில் இருக்கிறதுனால இப்போது என்னோட ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த விமன் ஹூ ஒர்க் 30 days. இந்த 30 நாள் ஒர்க்குக்கு போகிறவங்க இருக்காங்க இல்லையா, எனக்கு வந்து அவங்களெல்லாம் தெய்வங்களை மாதிரி தெரியும் எனக்கு. எப்படி அப்படி 30 days ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது. நான் 10 நாள் 12 நாள் 15 நாள் அப்படி தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவேன். சினிமா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ளஸ்ஸு. நமக்கு என்னென்னா நம்ம கொடுக்குற டேட்டில் தான் நமக்கு ஷூட் இருக்கும். ஒரு கட்டாயம் கிடையாது. ஒரு 9 to 5 ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஒரு சில டைமில் வந்து டைம் கிடைக்காது, குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிடைக்காது. ஸோ நான் ஒன்று சொல்லுவேன் என்னென்னா, அந்த பாண்டுக்கு வந்து ஸ்பெண்ட் டைம், கன்வே. நம்ம வந்து கன்வே பண்ணணும், வெளிப்படுத்தணும். அது வெளிப்படுத்தணும். ஒரு குழந்தை அம்மா கிட்டையாக இருந்தாலும் சரி, ஒரு தாய் குழந்தைகிட்ட இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது பேசி வெளிப்படுத்தி பேசி தீர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உரையாடினாலே பேசினாலே வந்து நிறைய பாண்டு வரும். சிம்பிள் தான் இது. ஒரு 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 குழந்தைகிட்ட ஒரு அன்னைக்கு பூரா ஸ்கூலில் நீ என்ன பண்ணேன், இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னு வச்சுக்கலேன், அவங்களும் மறைக்கிற ஒரு இது வராது. குழந்தைங்களுக்கு வந்து இது மறைக்கணும் அது மறைக்கணும். அது எப்போனா ஒரு தடவை உட்காந்து பேசுனீங்களா தான் நிறைய விஷயங்கள் ஸ்டாக்னன்ட் ஆகிட்டு பேசிக்கிற தன்மை இல்லாமல் சிலது சொல்லுவாங்க, சிலது சொல்ல மாட்டாங்க. டெய்லி ஒரு ½ ஏதோ ஒரு டைமில் இந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக குழந்தைக்கும் வரும், மதருக்கும் வரும். வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட்? ஐ மீன் பாண்டிங்ல ஐ திங்க் இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் பாண்ட் பண்றாங்க வித் தேர் mothers, and not only mothers, even fathers, and அது நல்லதா இருக்கு. ஆமா, because if நான் ஒரு அம்மா ஆகுவேன்னா I'd like to have that bond with my child. So in the generation they're very open, they're very understanding, நிறைய exposure இருக்கு. So yeah. இப்படி நம்ம பேசும்போது there is another side where இந்த எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால ஓப்பனா இருக்கிறதுனால ஃப்ரீடம் லைக் ஸோ எந்தெந்த விஷயத்துல லைக் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்கிறாங்க. அது வந்து இப்போ இந்த மொபைல்ஸ் இருக்குது பாருங்க. இப்போ சாதாரணமாக நாங்கள் எல்லாமே பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், இது எப்படி அது எப்படின்னு. இப்போ வந்து கூகுள்ஸில் போயிடுறாங்களே, கூகுள் இருக்கு, சாட் கூகுள் ஜிபிடி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அம்மா அப்பா கிட்ட இல்லைன்னா கிடையாது, இருந்தாலும் இட்ஸ் பிகம் அ ப்ராக்டிஸ். உட்காந்துட்டு என்ன ஏதோ ஒரு பூவை பற்றி கேட்கணும், ஒரு சாப்பாடு பற்றி எதுவும் அந்த டவுட் இருந்ததுன்னா அதில் கேட்டால் அதில் வருது. ஸோ உலகமே கையில் இருக்கிறதுனால கையில் இல்லாதது ஒன்று
பாசமும் பந்தமும். புரியுதா? எல்லாமே நம்ம கையில் இருக்குது, உலகமே நம்ம கையில் இருக்குது, இந்த சின்ன இதில் இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம கிட்டக்கு இல்லாதது ஒரு பாசமும் ஒரு பந்தமும். அதை விட்டுடாதுங்க அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த நிறமாறும் உலகு. அதுதான் இந்த படம் பார்க்கணும். கொஞ்சம் ஒதுக்குங்க டைமு அப்படிங்கிறது. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.